நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்றத பார்க்கலாமா? ஒரு உடல் வந்து மரணித்ததுக்கு பிறகு, மூளை வந்து மெல்ல மெல்ல வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்டுக்கு வந்து ஆக்ஸிஜன் சப்ளை கட் ஆகும். பாடியில இருந்து போறது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூளைக்கும் வந்து ஆக்ஸிஜன் சப்ளை கட் ஆனதுக்கப்புறம் மூளை வந்து செயலிழக்கும். இது வந்து எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நடக்கிறது. எல்லாத்தோட மனிதர்கள், விலங்குகள் எல்லாத்துக்குமே இதுதான் வந்து நடக்கும். அந்த இன்பிட்வீன் டைம்ல மூளை வந்து பல விஷயங்கள வந்து நினைவு கொள்ளுமா. அவங்க பாஸ்ட்ல நடந்தது. அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க எத வந்து ரொம்ப வந்து டீப்பா வந்து சந்தோஷமான இருந்த தருணங்கள, அந்த செகண்ட் வந்து மூளை வந்து ஞாபகத்துக்கு கொள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து அறிவியல் ரீதியான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு மனிதருக்குமே வந்து இந்த மாதிரி அறிவியல் ரீதியா யாருமே வந்து இறக்கறதுக்கு முன்னாடி அந்த இன்பிட்வீன் டைம்ல மூளை வந்து பழைய நினைவுகளை வந்து எடுத்து போகவே போகாதாம். ஸோ இந்த நியூஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மித்து. அந்த மாதிரி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து பொய். ஸோ யாரும் வந்து நம்பாதீங்க. பட் அந்த மூளை வந்து மெல்ல மெல்ல வந்து இறக்குதுன்னு சொல்கிறாங்களே அது வந்து உண்மை. பட் எந்த ஒரு மூளையுமே வந்து அந்த நினைவு கொள்றதுக்காக வாய்ப்பே கிடையாது. பட் எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்லிச் அந்த ஃபோட்டோ எடுக்கக்குள்ள வந்து அந்த ஸ்லிச்சுன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த கிளிம்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கும். பட் அது வந்து அவங்க நினைவு கொள்றாங்களான்றது இது வரையுமே யாருமே வந்து ப்ரூஃப் பண்ணவே கிடையாது. ஸோ அது முற்றிலும் தவறான தகவல். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.